பென்யமீன் புத்திரர். பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரரோட கூட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் மற்ற கோத்திரத்தார் கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணவில்லை. அவர்களை துரத்திவிட்டு தங்களுடைய பங்கு வீதத்தை சுதந்திரிக்கவும் இல்லை. எருசலேமிலே எபூசியர் குடியிருக்கிறார்கள். எருசலேம் பென்யமீன் புத்திரருக்கு பங்கு வீதமாய் கொடுக்கப்பட்டது. பென்யமீன் புத்திரர் எருசலேமில் குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரரோட கூட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருக்கு யூதா கோத்திரத்தார் முன்மாதிரியாக இருந்தார்கள். யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். ஆனால் பென்யமீன் புத்திரரோ யூதாவின் புத்திரரை போல கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண புறப்பட்டு போகவில்லை. சும்மா இருந்து விடுகிறார்கள். பென்யமீன் புத்திரரிடம் தைரியமும் இல்லை, தீர்மானமும் இல்லை. யூதா புத்திரர் பள்ளத்தாக்கின் குடிகளை துரத்தாதது போல பென்யமீன் புத்திரரும் எபூசியரை துரத்திவிடவில்லை.